லாங்கர் லுமினா, நெல்லிக்குப்பம் ரோட், கூடுவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கடந்த அதிமுக ஆட்சியில் காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டு, விழுப்புரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி, வேலூரிலிருந்து திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருநெல்வேலியில் இருந்து தென்காசி என புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இந்த 9 மாவட்டங்களை தவிர்த்து 27 மாவட்டங்களில் உள்ள 1,19,000 கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி உள்ளிட்ட பிரதிநிதிகளுக்கு 2019இல் தேர்தல் நடந்தது. ஆட்சி மாற்றத்திற்கு பின் மற்ற மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளுக்கு 2021இல் தேர்தல் நடத்தப்பட்டது. 2019இல் பொறுப்பேற்ற உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் 2025 ஜனவரி 5ஆம் தேதியுடன் முடிகிறது. 2021இல் பொறுப்பேற்ற மாவட்ட ஊரக உள்ளாட்சிகள் பதவிக்காலம் 2026 செப்டம்பரில் முடிகிறது. அனைத்து மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளுக்கும் ஒருங்கிணைந்த தேர்தல் நடத்தப்படுமா அல்லது பதவிக்காலம் முடிந்த 27 மாவட்டங்களுக்கு மட்டும் முதலில் தேர்தல் நடத்தப்படுமா என்ற குழப்பம் நிலவி வருகிறது. பதவிக்காலம் முடிய உள்ள 27 மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகளில் வார்டுகள் மறுவரையறை செய்யப்பட உள்ளன. குறிப்பாக சில ஊராட்சி பகுதிகளை பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகளில் இணைக்கும் பணிகள் நடக்க வேண்டியுள்ளன. இதனால் பதவிக்காலம் முடிய உள்ள ஊரக உள்ளாட்சிகளில் சிறப்பு அலுவலர்களை நியமிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக வரும் சட்டசபை கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊராட்சிகள் மறுவரையறை செய்த பின் 2025 இறுதியில் ஒருங்கிணைந்த அளவில் அல்லது பதவிக்காலம் முடிந்த 27 மாவட்டங்களுக்கு மட்டும் தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு உள்ளதாக ஊரக உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.